வணங்குவோம், பேர் உவகையுடன் அக்களிப்போம், கடவுளுக்கே மாட்சி செலுத்துவோம். ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர் ஆட்சி செலுத்துகின்றார். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே மிகவும் பிரியமான அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, உபகாரிகளே, திருத்தல நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காணொலியின் வழியாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த திருப்பலிக்கு வருக என்று வரவேற்கின்றோம். நமது புனித அந்தோனியாருடைய திருவிழாவிற்கான பக்தி முயற்சியாக நாம் மேற்கொள்கின்ற இந்த 13 வார செவ்வாய்க்கிழமை பக்தி முயற்சியுடைய 9வது வாரத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த நாளிலே திருப்பாடல் 44 இறைவாக்கியம் 24 26 வரை உள்ள இறைவாக்கியங்கள் நம்மை சிந்திக்க அழைக்கின்றன. ஆண்டவரே, நீர் உமது முகத்தை ஏன் மறைத்துக் கொண்டிருக்கிறேன்? எங்கள் சிறுமையின் துன்பத்தையும் ஏன் மறந்து விடுகின்றேன்? நாங்கள் தரை மட்டும் தாழ்ந்து விட்டோம், எங்கள் உடல் மண்ணோடு ஒட்டி கொண்டுள்ளது. எழுந்து வாரும், மது பேரன்பை முன்னிட்டு எங்களை மீட்டறலாம் என்று திருப்பாடல் ஆசிரியர் நம்மை ஜெபிக்க அழைக்கின்றார். இந்த நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இத்திருப்பலியானது இத்திருத்தல பக்தர்கள் அனைவருடைய நலன்களுக்காகும். இந்நாட்களிலே தங்களது இன்னுயிரை இந்த கொடிய வியாதிக்கு ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இழைப்பாருகிற அனைத்து சகோதர சகோதரிய ஆன்ம இழைப்பாற்றுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இத்தூய பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுத்து இறையர்களுப்பற நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியில் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாதை வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த பகவராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் மது உதவியின் ஆதரவை கண்டுணரவும் செய்தருளும். உமோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 வசனங்கள் 14 முதல் 28 முடிவு. அந்நாள்களில் அந்தியோக்கியாவிலிருந்து இக்கோனியாவிலிருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல்லெறிந்தார்கள். அவர் இறந்துவிட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள். சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார். மறுநாள் அவர் பர்னபாவுடன் தெருபைக்கு புறப்பட்டு சென்றார். அந்நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறை ஆட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள்.
பெருகை நகரில் இறைவார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாள்கள் தங்கினார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலொருப்பாடு பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, உமது மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவரே, உமது மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். மாநிலருக்கு உம் வல்லமையை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, மக்கள் உமது அரசின் ஆட்சியை அறிவிப்பர். என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் உமது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. பல்லவி. ஆண்டவரே, மக்கள் உமது அரசின் ஆட்சியை அறிவிப்பர். வாழ்த்துதி. அல்லேலூயா, அல்லேலூயா. மெசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான செய்தி 14வது அதிகாரம் இறைவாக்கியங்கள் 27 31 வரையும். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மறுபலம் வேண்டாம். நான் போகின்றேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இதை நிகழும் முன்பே நீங்கள் நம்புமாறு இப்பொழுதிருந்து இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு உறுதியாக பேசப் போவதில்லை. ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கின்றார். அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தையின் மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடியே செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்தேசுவிலே பிரியமான அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, மனித வாழ்வில் எல்லோரும் இன்பம் வேண்டும், நிறைவு வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த மனித வாழ்க்கையில நாம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை தேடுகிறோமோ அந்த அளவுக்கு துன்பங்களை அனுபவிக்கிறோம். எந்த அளவுக்கு உயர்வு வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் தாழ்வினை சந்திக்கின்றோம். இது வாழ்வின் நியதி, யதார்த்தம். இன்றைய வாசகங்கள் நாம் கிறிஸ்துவுக்கென்று தாழ்ந்து இருக்க வேண்டும் அல்லது கிறிஸ்துவுக்கென்று துன்பங்களை ஏற்றுக்கொள்ள தயங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை வலியுறுத்துகின்றன. கிறிஸ்துவுக்காக பயணிக்கிற புறப்படுகின்ற ஒவ்வொரு சீடனும் நிச்சயமாக துன்பங்களை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவரமான சொல்கிறார், நான் இந்த உலகம் போல உங்களிடம் போதிக்கவில்லை, நான் இந்த உலகம் போல உங்களுக்கு அமைதியை தர விரும்புகிறேன் என்று சொல்லவில்லை. இந்த உலகம் ஒரு விதமான அமைதியை, ஒரு விதமான மகிழ்ச்சியை, ஒரு விதமான சந்தோஷத்தை நம் கண்முன்னே வைக்கின்றது. அந்த வழியில் சென்றால் நிச்சயமாக மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனால் நாம் ஆன்மாவை இழந்து விடுவோம் என்பதையும் இயேசு நமக்கு அறிவிக்க தவறுவதில்லை. நற்செய்தியுடைய இன்னொரு பகுதியில் சொல்கின்றார், நீங்கள் உங்களை வருத்தி
இக்கட்டான அல்லது இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்திருக்கிறார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது இந்த உலகின் ஆசாபாசங்களுக்கும் அல்லது மகிழ்ச்சிக்கு மட்டுமே அடிமைப்பட வேண்டும் என்று நினைத்திருந்தால் நிச்சயமாக அவர் ஆட்சியாளர்கள் கையிலே எளிதாக இத்தகைய மகிழ்ச்சியினை அனுபவித்திருக்க முடியும். தனது சாவினை கூட இந்த உலகிலே விட்டுவிட முடிந்திருக்கும். நிச்சயமாக அதை அவர் எளிதாக மேற்கொண்டிருப்பார். இந்த உலகத்தில் நிச்சயமாக நிலைத்து வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நினைத்து இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே வாழ்ந்தபோது இதுதான் இறையரசு மதிப்பீடு, இதற்காகத்தான் நான் இந்த உலகிற்கு வந்தேன், இதற்காகத்தான் தந்தை என்னை அனுப்பினார் என்பதை அறிந்தவராக தந்தையின் திருவுளம் நிறைவேறும் வகையில் இந்த உலகில துன்பங்கள் வருகிற போது கூட அது ஒரு பொருள் அல்ல என்று நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். ஒரு பாடத்தை தந்திருக்கின்றார். இந்த கிறிஸ்துவின் மீது, உயிர்த்த கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட அனைத்து சீடர்களும் இத்தகைய காரியங்களுக்கு சார்ந்து பகிர்ந்திருக்கிறார்கள். இன்றைய முதல் வாசகத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், பவுல் அடிகளார் திருச்சபையை துன்புறுத்தியவர், திருச்சபையை அறவே ஒழித்து விட வேண்டும், கிறிஸ்து என்னும் மனிதனுடைய அல்லது இறைவனுடைய போதனையை இந்த உலகிலிருந்து துடைத்து விட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு அலைந்தவர். ஒரு மிகப்பெரிய பரிசெயர். எனவே யூத கட்சியினருக்கு சார்பாக கிறிஸ்தவர்களை வதைத்தார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்துவை அவர் தமஸ்கு என்னும் நகருக்கு செல்லுகிற போது கண்டுகொண்டார். அதனை தொடர்ந்து இனி வாழ்ந்தான் கிறிஸ்துவுக்காக தான் வாழ்வேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டவர். யாரை துன்புறுத்தினாரோ அவர்களையே உற்சாகப்படுத்தினார். யாவருடைய வழிகளை ஒழித்து விட வேண்டும் என்று நினைத்தாரோ அவருடைய வழிகளை, அவருடைய போதனையை போதிக்க ஆரம்பிக்கின்றார். இது வந்து இக்கோனியாவில் இருந்தும் அந்தியோக்கியாவில் இருந்து வந்திருந்த யூதர்கள் மக்களை எல்லாம் கூட்டிவிட்டு ஏதோ பவுல் மீது கல்லறிகிறார்கள், அவர் செத்து போய்விட்டார் என்று தூக்கி எறிந்துவிட்டு செல்லுகிறார்கள் மக்கள் எல்லோரும். ஆனால் சீடர்கள் அவர் அருகாமையில் இருந்து அவரை எடுத்து சென்று அவரை மீண்டுமாக உயிர் பெற்று எழ செய்கிறார்கள். கிறிஸ்துவுக்காக அவர் மீண்டும் பயணிக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள், வாழ்க்கையிலே அலையலையாய் சோதனைகள், நம் குடும்பங்களிலே பிரச்சனைகள் இப்படி வருகிற போது நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை தேற்றுகின்ற தூய ஆவியானவருடைய துணை நமக்கு இருக்கிறது. உயிர் தாண்டவர் இயேசுடைய வல்லமை மிக்க ஆற்றல் நம்மை பலப்படுத்தும். இந்த உயிர் தேய்ந்த இயேசுடைய ஆற்றலுக்காகவே அல்லது உயிர்த்த இயேசுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட எண்ணற்ற புனிதர்களுடைய உதவி, பராமரிப்பு, பரிந்துரை நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அந்த வகையில் இந்த திருத்தலத்தில் வீற்றிருக்கிற புனித அந்தோனியார் நமக்காக எப்போதும் பரிந்து பேசுகிறார். ஏனென்றால் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் கூட இந்த கிறிஸ்துவுக்காக எண்ணற்ற துன்பங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். எத்தனை முறை அவரை கொலை செய்ய முயற்சித்தார்கள். விஷத்தை கூட அவருக்கு கொடுத்ததாக சரித்திரம் சொல்லுவது. ஆனால் புனித அந்தோனியார் எதற்கும் சளைக்காதவரார். கிறிஸ்து பெருமானின் ஆற்றல் என்னை வழிநடத்தும் என்று தொடர்ந்து அவர் பயணித்தார். எண்ணற்ற மனிதர்களை கிறிஸ்து நண்பு சீடர்களாக மாற்றினார். இதோ அவருடைய இந்த நவநாளை சிறப்பிக்கிற வேளையில அவரிடம் ஜெபிப்போம், அவர் வழியாக ஜெபிப்போம், அவரிடம் கேட்போம், எனக்காக ஜெபியுங்கள் புனித அந்தோனியார் என்று சொல்லி கேட்போம். அப்படி இவர் ஜெபிப்பதால் நம் கிறிஸ்து இயேசுடைய உண்மையின் சான்றாக, அதிலும் குறிப்பாக உறுதிமிக்க ஆற்றல் மிக்க சான்றாக நாம் இருக்கின்ற இடங்களிலே அவருடைய அன்பு செய்தவர்களாக வாழ அருள் வேண்டி பள்ளியிலே மன்றாடுவார். மன்றாட்டுக்கள். எங்களை உம்மிடமிருந்தும் எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிடமிருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டும் என்று குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று அந்தோனியாரின் தோழமையில் இறைவா மன்றாடுகின்றோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும்
ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் நிறைவாமை மன்றாடுகின்றோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையும், சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும், வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும், ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புது வாழ்வு பெற வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் நிறைவாமை மன்றாடுகின்றோம். நம் தனிப்பட்ட தேவைகளை புனித அந்தோனியாருடைய வல்லமைமிக்க பரிந்துரையில் ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் மது வள்ளன் வழியிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவனை எங்கள் வாழ்த்து பெறுவராக. கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு உள்ள திருவிழமான இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைமுறையின் வழியாக நாமும் அவரது இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலக இறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்னிடம் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை, தாழ்மையான மனமும் நொறுங்கி உள்ளமும் எங்களை ஏற்றுள்ளோம். ஆண்டவரே இறைவா, இன்று நாங்கள் உமது திருவுண்ணம் கொடுக்கும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இந்த திருப்பலை எல்லாமல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் திருப்பெரும் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நன்மைக்காகவும் மதுரை இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புனித அந்தோனியாரினுடைய பெயரால் நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் காணிக்கைகள் இறை ஆற்றலின் மாட்சிக்கு சான்று பகர்வது போல மது மீட்பின் பயனை எங்களுக்கு அழிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்தில் உண்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உண்மை இன்னும் மிகுதியாக வாழ்க்கை போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக்கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்துள்ளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரை குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களுக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் உள்ள தூதர்களும் மது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட விளம் கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்து இறந்து பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிற மது திரு அவையை நினைவு கூர்ந்திடணும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டவே, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் பீடம் சூழ்ந்திருக்கிற எங்களோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடணும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் உமது திருமுக ஒளியில் ஏற்றுக்கொள்ளும். அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனிதமிக்க மரியாவுடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் கோடி அற்புதர், புனித பதுவை அந்தோனியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை புகழ் நேர்த்து மரமருள உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமக்கு கற்பித்தபடியே நாமும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். சோதனைக்கு உட்படுத்தாதே. ஆண்டவரை, தீமை அனைத்தும் விருந்துகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் கொண்டாடுகின்றோம். அது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர் எனக்கு மொழிந்தீரேன். உடைய பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை நோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உங்களுக்கு சமாதானம். பாவங்களை போக்குவரின் செம்மறியே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குவரின் செம்மறியே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குவரின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி தாரும். அன்பு சகோதர சகோதரிகளை, மூலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற மெய்யான செம்மறி, இவரின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாமும் பெயர் பெற்றோம். ஆண்டவரே, கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நன்றி மன்றாட்டுகள். நன்மை தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேர் உபகாரத்திற்காக புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் வாழ்வு உமது திருப்படை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் நல்ல சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கும் எங்கள் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதல்களுக்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித அந்தோணியார் தமது நம்பிக்கையுள்ள ஊழியத்தினால் நிலையான மகிழ்ச்சிக்கு தகுதி உள்ளவராகினார். நாங்கள் உட்கொண்ட திருவிருந்து
அதே மகிழ்ச்சிக்கு எங்கள் அனைவரையும் தயாரிக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆண்டவரின் அன்பு சாட்சிகளாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. அன்பு சகோதர சோழிகளே, கூடியிருப்பது புனித பதவி அன்புடைய அன்பு பக்தர்களே, இந்த நேரத்திலே நாம் நோயாளிகளுக்காக ஜெபிப்போம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெபத்தோழமை வாய்ப்புக்காக போற்றுகின்றோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று சொன்னீரேன். இது உங்களுடைய அன்பு பிள்ளைகளாக எங்களிடம் ஒரு தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம்பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிக்கொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துகள் அனைத்திலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாமல் இருக்கட்டும். நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்றதன்மை, போதை கடுமையாகுதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வச்செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து எங்களை வழிதவற விடாதே. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரேன், எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, இதோ நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்றிடமெல்லாம் நன்மை செய்து மெய் தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இன்று இக்காலகட்டத்தில் உடல் உள்ள பாதிப்புகளினால் கஷ்டப்படுகின்ற எங்களை இன்னும் பல்வேறு இல்லங்கள், மருத்துவமனைகள் ஆகியவற்றில் வேதனைப்பட்டு குணம் பெற இயங்குகிற மடியார்கள் அனைவரையும் கண்ணோக்கி பார்க்கிறோம். இவர்களின் கண்ணீரை துடைத்திரணும். பூரண சுகத்தையும் விடுதலையும் தந்திரல் வீராக மது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை இவர்களுக்கு தந்திரணும். இவ்வாறு இறைவா, நம்முடைய திருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். உடைய வாழ்வை ஆசிர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காத்துள்ள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் நல்வாழ்வையும் வழங்குவாராக. எல்லாம் அன்பு தேவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் மீது இறங்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். பக்தியோடு இப்போது புனித அந்தோனியாருடைய நவநாள் ஜெபத்தை சொல்லுவோம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான அந்தோனியாரே, வல்லமையோடு இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் மண்ணிலே ஏழைகளை, மாதவற்றவர்களை அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையை, இதோ உங்களுடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் திருத்தலத்திற்கு வந்து ஜெபிக்கின்றோம். நீர் இயங்கியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினார். கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து தந்திரணும். சிறப்பான விதத்தில் இந்த கொரோனா என்னும் வைரஸ் தொற்று உலகிலிருந்து முழுமையாக நீக்கப்பட வேண்டும். மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளருடைய முயற்சி வெற்றி பெற்று நல்லதொரு மருந்து கண்டுபிடிக்கப்பட வேண்டும். ஜெபிப்போம். இல்லங்களில் தனித்திருந்து ஆலயங்களுக்கு கூட வர முடியாமல் ஜெபிக்கிற அனைத்து பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்குமாறு கொண்டாடுவோம். இந்த நவநாள் பக்தர்கள், குறிப்பாக அந்தோனியாருடைய அன்பு பக்தர்கள், இந்த நாளிலே விரும்பி கேட்கின்ற அனைத்து விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் செவி சாய்க்குமாறு கொண்டாடுவோம். புதுமை வள்ளலே, மெய்கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உன் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லி பரிந்து பேசுகிறார். இவைகளுக்கு கிடைக்க பெற்றால் நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதை விட சிறந்ததொன்றே இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து தந்துள்ளோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி பெறுக, உமது திருவுள்ள முன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆமென். அருள்மிக பெற்ற மரியை வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நேரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியை, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் எண்ணிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே உங்களுக்காக. இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாருடைய வல்லமன்மிக்க பரிந்துரையின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.